வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் இன்றைக்கி வந்த வின்னிங் நம்பரும் எந்தளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங், அதாவது நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பிசியில் 57 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக இன்றைக்கி வந்து அவன் பிசியில் 57 அப்படின்ற நம்பரை வந்து சூப்பராக அவன் வந்து 57 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த பிசியில் வந்து 57 அப்படின்ற நம்பர் வந்து வின் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் கொடுத்த கெஸ்ஸிங்கில் எப்படியாவது ஒரு நம்பராவது அது வந்து பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அழகாக வந்து பிசியில் 57 அப்படின்ற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 857 நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கை இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 057 அப்படின்ற நம்பர் வந்து இன்றைக்கி பாஸ் ஆகி இன்றைக்கான ரிசல்ட் வந்து அவன் 057 அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சிருக்கான். அந்த 8ன்றதை மட்டும்தான் வந்து ஏ போர்டில் வந்து லைட்டாக மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி வந்து நம்ம பிசி கெஸ் பண்ணது அழகாகவே வந்து அவன் பிசியில் 57 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேம் வந்து அவன் வந்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங், அதாவது நாளைக்கு வந்து பம்பர்ஸ் லாட்ரி. ஓகேங்களா? ஸோ பம்பர் லாட்ரி வந்து அவன் எப்படி அடிப்பான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கொடுக்கறது வந்து டெய்லி கெஸ்ஸிங் மட்டும்தான், டெய்லி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ அதனால் இது வந்து சண்டேக்கான ரிசல்ட், அதாவது நாளைக்கு சாட்டர்டேக்கான கெஸ்ஸிங் இது கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 29க்கான லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான். இது 29க்கான கெஸ்ஸிங் நம்பரு. ஸோ அதனால் வந்து கவனமாக இதை வந்து பாருங்கள். இது நாளைக்கு பம்பர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ அதனால் வந்து நான் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து சம்மர் பம்பர், அதாவது நாளைக்கு 28 வந்து சம்மர் பம்பர் அப்படின்ற அந்த லாட்ரிக்கான நாளைக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதனால் அந்த கெஸ்ஸிங் நம்ம கொடுக்கல. அதாவது 29 நம்ம வந்து சண்டேக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்கோங்க. சண்டேக்கான கெஸ்ஸிங் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசியில் இது வரைக்கும் அவன் வந்து 20 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 இங்கே பாருங்கள், ஒரு 20, அதாவது 420, அதாவது பிசியில் வந்து 420. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 20க்கு ஒரு 75 அப்படின்றத வந்து அவன் பிசியில் வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அந்த 20க்கு ஒரு 75 அப்படின்றது வந்துருச்சு. இங்கே ஒரு 25க்கு இங்கே நம்ம நாளைக்கு, அதாவது சண்டேக்கான கெஸ்ஸிங், ஒரு 25க்கு அவன் வந்து ஒரு நம்பரை வந்து அவன் பவர் நம்பராக மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் வந்து இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு 20, ஏன்னா வந்து பிசியில் வேறு 20 அந்த பேட்டர்னில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதை வச்சுட்டு நம்ம 20 அப்படின்றதுக்கு வந்து அவன் எப்படி வந்து ஒரு 75 அப்படின்ற நம்பர் கொடுத்தானோ, அடுத்தது ஒரு 25, அதாவது இந்த 20க்கு அவன் 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் இல்லைங்களா? ஒரு நம்பரை மட்டும் மாற்றி அவன் 25 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்கே வந்து 75ன்னு வந்த மாதிரி நாளைக்கு ஒரு வேளை அவன் அந்த 25க்கு ஒரு 70 அப்படின்ற நம்பரை வந்து அவன் மாற்றி நமக்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் நம்பராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த 25க்கு ஒரு 70 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த நம்பர் இந்த மந்த்து கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிசியில் 70 அப்படின்ற நம்பர் வந்து இப்போ வரைக்குமே அவன் பிசியில் அடிக்கலை. இது வந்து ஒரு பெண்டிங் நம்பராகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பிசியில் இது ஒரு நல்ல பேட்டர்னு, நல்ல நம்பரு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் அவன் கண்டிப்பாக வந்து கேமில் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 25க்கு ஒரு நம்பரை மட்டும் மாற்றி 70 அப்படின்றத அவன் பிசியில் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 70-80% வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் 70 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து இந்த மந்த்து வந்து அவன் அடிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து 70 வந்து பிசியில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசியில் 70 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான். ஏ போர்டில் வந்து அவன் இது வரைக்கும் வந்து ஏசியில் வந்து ஒரு 20, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஒரு 40, அதாவது இங்கே பாருங்கள்,
ஏசியில் வந்து ஒரு 20. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் 280. அதில் வந்து ஏசியில் வந்து ஒரு 280 வந்து ஏசி வந்து 20. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 40. மேலே வந்து இங்கே பாருங்கள் 40. ஸோ 40ம் வந்துருச்சு, 20ம் வந்துருச்சு. ஸோ இந்த 40க்கும் 20க்கும் நடுவில் ஒரு 30 அப்படின்றது வந்து ஏசியில் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏசியில் வந்து 30 அப்படின்ற நம்பர் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து 70 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த 0 வந்து சி போர்டில் இருக்கிறதுனால ஸோ ஏசி போர்டில் வந்து நம்ம 3 அப்படின்றது, அதாவது 30 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு வந்து அந்த இன்டர்மீடியட் 20க்கும் 40க்கும் ஒரு கேப் நம்பர் வந்து 30. அதை வந்து ஏசியில் வந்து அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது இந்த மந்த். ஸோ அதனால் வந்து நாளைக்கான ஒரு, அதாவது சண்டேக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து 370 அப்படின்ற நம்பர் வந்து நான் ஒரு சிங்கிள் நம்பராக நான் வந்து உங்களுக்கு தரேன். இதை வந்து மந்த்லி சார்ட்டில் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி காட்டேன். அடுத்தது வீக்லி சார்ட்லேயும் வந்து இந்த நம்பர் வந்து வரும். ஏன்னா ஒரு 4-5 வாரமாக வந்து சண்டே வந்து ஒரு பேட்டர்னை வந்து அவன் அடிச்சுட்டே வரான். ஏன்னா வந்து அவன் ஏ போர்டு சி போர்டுன்னு தான் அவன் மாற்றி மாற்றி பாருங்கள் அவன் அடிச்சுட்டே வந்திருப்பான். ஸோ அதனால் வந்து சப்போஸ் அவன் வீக்லி சார்ட்லேயுமே வந்து இதை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் வீக்லி சார்ட்டையும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏ போர்டில் வந்து 3 வரும் அப்படின்றதுக்கு. ஏன்னா வந்து அவன் இங்கே பாருங்கள் 2க்கு 7, அதுக்கடுத்து 1க்கு 6. ஸோ நாளைக்கு 8க்கு 3 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இந்த சண்டே வீக்லி சார்ட்லேயே நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 2க்கு 7 ஒரு நம்பர், அதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர் அவன் மாற்றி 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 அவன் வச்சுட்டே வரான். ஸோ அதனால் நாளைக்கு ஒரு வேலை பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதன்படி அவன் பேட்டர்னை வந்து கரெக்டாக அவன் ஆடுறான் அப்படின்னா நாளைக்கு இந்த 8க்கு ஒரு பவர் நம்பர் வந்து 3 அப்படின்றது வந்து ஏ போர்டில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்குமே, அதாவது சண்டே வந்து இந்த நம்பர் வந்து ஒரு பெண்டிங், அதாவது பவர் நம்பரில் இந்த நம்பர் வந்து பெண்டிங் 370 அப்படின்னு சொல்லி அவன் கேமில் இன்னும் ஆடவே இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு இந்த நம்பர், அதாவது சண்டேக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நான் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ முன்னாடியே பார்க்குறீங்க அப்படின்னா கவனமாக வந்து நம்பரை பார்த்து கவனமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மாற்றி கெஸ் பண்ணியோ இல்லை மாற்றி கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து 29க்கான கெஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? நாளைக்கு பம்பர் லாட்ரிக்கு கெஸ்ஸிங் நம்பர் நம்ம தரலை. வீக்லி லாட்ரிக்கான, அதாவது டெய்லி வர லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நாளைக்கு பம்பர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் நம்ம கொடுக்கல, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த நம்பர் வந்து 370 அப்படின்ற நம்பர் வந்து 29க்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 70, ஏசியில் வந்து 30. ஸோ இந்த 30க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து ஏ போர்டில் வந்து 2க்கு 7, 1க்கு 6. ஸோ இந்த 8க்கு நாளைக்கு ஏ போர்டில் 3 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ அதனால் 370 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் நம்பராக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் நான் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.